விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய இந்த கூட்டமாகட்டும், அவர் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட் வாங்குவாரு, மெஜாரிட்டியில ஜெயிப்பாரு, இது எல்லாமே வந்து ஒரு ஹைப்பு. இதை நம்பி வந்து எப்படி காங்கிரஸ் கட்சி வந்து அங்க போகும்? அப்படி யாருமா சொல்றா? இல்ல ஹைப்பு அப்படிங்கறது ஹைப்புன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை நம்பி ஏங்க விஜய் பின்னாலும் பெரிய கூட்டம் போகுது நீ தானமா சொல்ற? ஆமா, மனுஷன் தான் போறானா ஆடுபாடு போகுதா? அது சினிமா கவர்ச்சியில கூட போகும். இப்ப திமுக பின்னால சினிமா கவர்ச்சி வந்துச்சா இல்ல பெரிய அரசியல் சித்தாந்தவாதி வந்தாங்களா? அதிமுக பின்னால சினிமா கவர்ச்சி வந்துச்சா இல்ல சாக்ரட்டிஸ் பேரன் வந்தாங்களா? நம்ம இது கேள்வி. மனிதர்கள் ஓட்டு போட்டா செல்லுமா செல்லாதா? விஜய் பார்க்கிறதுக்காக கூட்டமாக போறாங்க. ஆனா அப்ப உங்களை பார்க்க ஏன் வரல? உங்களை பார்க்க ஏமா வரல? அது பார்ப்பான் என்று திட்டிக் கொண்டிருந்த திமுக கூட அதனுடைய மூளையாக ராஜாயை வைத்துக் கொண்டுதான் 67 தேர்தலில் அந்த தேர்தல் கூட்டணி உருவாச்சு. திமுக கொள்கையும் காங்கிரஸ் கட்சியும் கொள்கையும் ஒன்னா? மத சார்பின் மேல ஒத்து போறீங்கல்ல? நீங்களா கற்பனை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நான் ஆமா போட முடியாதுமா. கூட்டணி என்கின்ற பெயரில் காங்கிரஸில் காலை வெட்டுகின்ற வேலையை தொடர்ந்து செய்வதும், காங்கிரஸ் என்று சொன்னாலே காங்கிரசுடைய ஜீவ மூச்சு காமராஜர், அந்த காமராஜரை தொடர்ந்து கேவலப்படுத்துகிற போதும் அதை அந்த கட்சி தலைமையே உற்சாகப்படுத்துகிறதோ என்கிற சந்தேகம் வந்ததற்கு பின்னால்தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் நீ ஒண்ணு புரிஞ்சுக்கமா, திமுகவோட கூட்டணி முறியுமான்னு கேட்டா தொடர்ச்சியாக அதை அவர் சொல்லுவார். இது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விமா. என்ன நான் கேட்கிறேன்னா, தலைவர் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்கறதா மற்ற கட்சிக்கு தான் போகும். காங்கிரஸ்க்கு இந்தியாவிலேயே எவனும் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கட்சி, அதுக்கு போராடின உயிர் விட்ட கட்சியில போய் தலைவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கொள்கிறீர்களா அப்படின்னா காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு தெரியலன்னு போறீங்க. காங்கிரஸ் குறையும். 2018 தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடக்குது. 14 பேரை சுட்டுக் கொள்ளுது போலீஸ். ஒரு 16 வயது பெண் குழந்தைய வாயில துப்பாக்கி சுட்டது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்குது. அப்ப அதிமுக திமுக எதிர்த்தது எல்லாரும் எதிர்த்தோமா? அப்ப நான் ஒரு பொதுக்கூட்டத்துல கண்டன கூட்டத்துல பேசியிருக்கேன். அதற்கு இப்ப என் மேல கேஸ் போடுறாங்களே, இது எதுல வச்சுக்கீங்க? நீங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறதுனால கேஸ் போடுறாங்கன்னு சொல்றீங்களா? கரெக்டா சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. இப்பதான் எனக்கு காரணமே புரியுது. எதுக்காக போட்டான்னு எனக்கு இவ்வளவு புரியல. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குது. யார் யாரையோ உள்ள கோயிலுக்குள்ள விடுறாங்க. இவரை வெளியே தடுத்து நிறுத்துறாங்க. உடனே அரசாங்கத்தால் சொல்லப்பட்டது என்ன? யாரோ அதிகாரிகள் செஞ்சது. நான் திரும்பி அன்றைக்கும் கேட்கிறேன், இன்றைக்கும் கேட்கிறேன். அந்த தவறை செய்த அதிகாரிகள் மீது நீங்க எடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்கிறேன். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவோட சேர்ந்து கூட்டணி அப்படிங்கிறது தொடருமா தொடராதா, இல்ல வந்து நீங்க வந்து தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறது தான் வந்து இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கு. ஸோ விஜய் அவர்களுடைய அதாவது தாவேகா கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது சாத்தியமா இல்லையா? எதுவும் சாத்தியம் அரசியல் என்பதுதான் நிதர்சனம். அரசியல்ல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், வெளி தோற்றத்தில் பார்ப்பதெல்லாம் உண்மை அல்ல. அரசு வெளியில வரும்போதே வணக்கம் வாங்க அப்படின்னு வாய் சொல்லும், இவனை எப்போ அடிக்கலாம் அப்படின்னு மனசு சொல்லும். அந்த மாதிரி யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்கம்மா. அதை கத்துக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. திமுகவை சொல்றீங்களா? ஓ, நீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? எனக்கு தெரியாது. காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு யார் அந்த மாதிரி இருக்காங்கன்னு நான் என்ன கேட்க சொல்றேன்னா, அரசியல் என்பது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஒரு வார்த்தையில் ஒரு சொல்லில் அரசியலை அப்படியே சொல்ல முடியாது யாராலும். அப்படி சொன்னாக்க அவர்கள் விவரம் தெரியாதவர்கள். அரசியல் சொன்னாலும் புரியாது, மண்ணாளும் வித்தை. அதுபோல அரசியல். இது கூட்டணி என்பதெல்லாம் இது நிரந்தரம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டில் எல்லாரோடும் கூட்டு சேர்ந்துருக்காங்க. காங்கிரஸும் பிஜேபி மட்டும்தான் கூட்டணி சேரல, இது எல்லாம் நடந்திருக்கும். அவங்கள்ட்ட திரும்பி கேட்குறவா, திமுக அதிமுக எதிர ஒரு கட்சி தானே. 2 பேரும் ஒரு தேர்தலில் ஒரே வேட்பாளர் ஆதரிச்சிருக்காங்க. எப்பன்னு தெரியுமா? ஆதரிச்சு ஒரு தேர்தல்ல அந்த ஒரு வேட்பாளரை ஆதரிச்சே போடல. 2 பேரும் ஆதரிச்சு பேசுனாங்கன்னு சொல்றேன். கேண்டிடேட் போட்டாங்களா இல்லையாங்கிறது அந்த அதிசயமெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல வர்றது. அந்தந்த சூழ்நிலையில் இப்போ வந்து அரசியல் எப்படி போச்சுன்னு கேட்டால், ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுக்கவே சித்தாந்தம், தத்துவம், கொள்கை அப்படின்னு எல்லாம் பேசுகிறோம் இல்லையா? இதனோடு ஒத்து போகிறவர்கள் மட்டும்தான் கூட்டணி சேர முடியும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதற்கு பின்னால் என்னன்னா, யாரும் யாரோடும் சேரலாம், அதில் என்ன லாபம் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய சித்தாந்தம் வந்துச்சு. அந்த புதிய எல்லாவற்றுக்குமே தமிழ்நாடு தான் மூல காரணம் சொன்னால் உனக்கு பெரிய வியப்பாக இருக்கும். நல்லவைகளுக்கும் உதாரணம் தமிழ்நாட்டை தான் சொல்லணும், தப்பானவைகளுக்கும் உதாரணத்தை தமிழ்நாடு தான் சொல்லணும். சுதந்திரா கட்சி முதலாளித்துவம், கம்யூனிஸ்ட் கட்சி
தொழிலாளர் சம்பந்தப்பட்ட. தமிழ்நாட்டில் அந்த சுதந்திரா கட்சியும் கம்யூனிஸ்டும் ஒரு கூட்டணியும் இருக்காங்க. ஆன்மீகம் தான் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி இருந்துச்சு, ஒரு தலைவர் இருந்தார், அவரும் அந்த கட்சிக்குள்ள இருந்தார். நாத்திகம் மட்டும்தான், கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் அந்த கட்சியில் இருந்தாங்க. இப்படி முரண்பாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் ஒன்றடக்கி தமிழ் தேசியம் பேசினவங்களும் இருந்தாங்க, இந்திய தேசியம் பேசியிருந்தாங்க, உலக பொருளாதாரம் பேசுறவங்களும் இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருந்தும் பல முரண்பாடுகளுக்கு இடையில அதுவரையிலும் பார்ப்பான் என்று திட்டிக் கொண்டிருந்த திமுக கூட அதனுடைய மூளையாக ராஜாயை வைத்துக் கொண்டுதான் 67 தேர்தலில் அந்த தேர்தல் கூட்டணி உருவாச்சு. இந்தியாவுடைய துரதிர்ஷ்டம் அந்த கூட்டணி வெற்றி பெற்றதனுடைய விளைவு தான். அதுக்கு கொள்கையாவது லட்சியமாவது ஜெயிக்கிறதா நம்முடைய இலக்கு அப்படி எல்லா கட்சிக்கும் ஒரு பார்வை. இதையெல்லாம் நான் கடந்த கால வரலாறை நாம் தெரிந்து கொண்டால்தான் அரசியலை பற்றி நாம் தெளிவாக புரிந்து. இதுவரைக்கும் திமுகவோட கூட்டணியில இருந்தது அப்படிங்கிறது அது என்ன கணக்கு? யாரு கொள்கை ரீதியிலையா காங்கிரஸ்? நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. திமுக கொள்கையும் காங்கிரஸ் கட்சியும் கொள்கையும் ஒண்ணா? மத சார்பின் மேல ஒத்து போறீங்கல்ல? நீங்களா கற்பனை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நான் ஆமா போட முடியாதுமா. பல விஷயங்களில் ரெண்டு பேருக்கு எல்லாம் கொள்கை ஒண்ணுன்னா தனித்தனி கட்சி எதுக்கு? ஒன்னா தானே இருக்கணும். அப்புறம் எதுக்கு தனி கட்சி? ஒரே கொள்கை பேசுகிறவர்களே பல கட்சியா பிரிஞ்சு இருக்கிற போது முரண்பட்ட கொள்கையில் இருக்கிறவர்களாம் எப்போதும் ஒன்றாக இருப்பார்கள் என்பது அது ஒரு விதமான அறியாமை. உங்க கொள்கையும் அவங்க கொள்கையும் முரணான கொள்கைகளா? ஆனா கூட்டணி அவங்க நாங்க இந்திய தேசியம் பேசுறவர்கள், அவர்கள் இந்திய தேசியப்பா பேசியிருக்காங்களா? நாங்க இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடிய அந்த கூட்டத்தின் வழி வந்தவர்கள். அந்த சுதந்திர போராட்டம் நடக்கிற போது சுதந்திரத்துமே வேண்டாம் என்று மாநாடு போட்டு தீர்மானம் போட்டு அந்த வழியில் வந்தவர்கள் அவர்கள். இப்படிப்பட்ட முரண்பாடு இருக்கிறதே ஒண்ணுதான் நீங்க சொன்னா நான் என்னமா பண்ண? ஆனா ஏன் எதன் அடிப்படையில கூட்டணியில இருக்கீங்க? குறைஞ்சபட்ச செயல் திட்டம் தான் வச்சுக்க முடியும். அந்த நேரத்தில் சில முக்கியமான கொள்கைகள் அதற்காக இருக்கலாம். அந்த கொள்கைகளில் உண்மையாக அவர்கள் இருக்கிறார்களா என்பதை நம்ம பார்க்க வேண்டியது. அப்படியெல்லாம் பார்த்து தான் ஒவ்வொரு கட்சியும் ஒரு தேர்தல் முடிவெடும். ஒன்று இப்போ கேட்பீங்க, கேட்கலன்னா தான் தப்பு. இப்போ உங்களுக்கு ஏன் இந்த முரண்பாடு வந்துச்சுன்னு கேட்பீங்க. கூட்டணி என்கின்ற பெயரில் காங்கிரஸில் காலை வெட்டுகின்ற வேலையை தொடர்ந்து செய்வதும், காங்கிரஸ் என்று சொன்னாலே காங்கிரசுடைய ஜீவ மூச்சு காமராஜர், அந்த காமராஜரை தொடர்ந்து கேவலப்படுத்துகிற போதும் அதை அந்த கட்சியின் தலைமையே உற்சாகப்படுத்துகிறதோ என்கிற சந்தேகம் வந்திருக்கு. பின்னால்தான் நாங்கள் விமர்சிக்க. ஆனால் எப்போதுமே மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவோட கூட்டணி முறியுமான்னு கேட்டா தொடர்ச்சியாக அதை அவர் சொல்லுவார். இது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விமா. நான் என்ன கேட்கிறேன்னா, தலைவர் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்கறதா மற்ற கட்சிக்கு தான் பொருந்தும். காங்கிரஸ்க்கு இந்தியாவிலேயே எவனும் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கட்சி, அதுக்கு போராடின உயிர் விட்ட கட்சியில போய் தலைவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கொள்கிறீர்களா அப்படின்னா காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு தெரியலன்னு போறீங்க. காங்கிரஸ் குறையல. அவர் நேற்று என்ன சொன்னார், முந்தான என்ன சொன்னார், அதுக்கு முன்னால் என்ன சொன்னார், நாளைக்கு என்ன சொல்ல போறாரு, இதெல்லாம் கேட்பதில்லை. தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தலைமை சொல்லுகிற போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியில் போவாங்க. மற்ற கட்சியை நான் சொல்லலை. தொண்டருடைய உணவுக்கு மாறாக தலைவர்கள் சொல்லுகிற போது அவரிடம் கேள்வி கேட்பது காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப இயல்பான ஒன்று. தொண்டர்கள்ல காங்கிரஸ் தொண்டர்கள்ல நிறைய பேர் திமுகவோட தான் தொடரணும்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் விஜய் தலைமையில கூட்டணிக்கு போகணும்னு சொல்றாங்க. இப்படின்னெல்லாம் நாங்க கேள்விப்படுறோம். அப்ப மெஜாரிட்டி யாரு எந்த பக்கம் இருக்கிறாங்கன்னு தானே ஒரே குழப்பமா இருச்சுமா அவன் கேள்வியில். நிறைய தொண்டர்கள் திமுக இருக்கணுங்கிறாங்க, நிறைய தொண்டர்கள் விஜய் கூட போகணுங்கிறாங்க. அதானமா நீ சொன்ன? இந்த நிறையாங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் எனக்கு புரியலப்பா. இப்போ என்ன தேவை, என்ன ஏன் வருது? நான் தெளிவாக சொல்றேன். காங்கிரஸ் கட்சியை கூட்டணி தோழமை என்பது என்ன? உங்களுடைய நலனை பற்றி நான் சிந்திப்பது, என்னுடைய நலனை பற்றி நீங்க சிந்திப்பது, இது தொடர்ந்து போகதான். மியூச்சுவல் ட்ரஸ்ட்பாங்க, நம்பிக்கை. உங்களை பற்றிய நல்லெண்ணம் எனக்கு தொடர்ந்து இருக்கணும், என்னை பற்றிய நல்ல எண்ணம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும். நான் உங்களை பார்த்து நான் கேட்குறேன், 2018 தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது. 14 பேரை சுட்டுக் கொள்ளுது போலீஸ். ஒரு 16 வயது பெண் குழந்தையுடைய வாயில துப்பாக்கி சுட்டது ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்குச்சு. அப்ப அதிமுக ஆட்சி, திமுக எதிர்த்தது, எல்லாரும் எதிர்த்தோமா? அப்ப நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் கண்டன கூட்டத்தில் பேசியிருக்கேன். அதற்கு இப்ப என் மேல கேஸ் போடுறாங்களே, இது எதுல வச்சுக்குவீங்க? நீங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறதுனால கேஸ் போடுறாங்கன்னு சொல்றீங்களா? கரெக்டா சொல்றமா நீ? எனக்கு தெரியல, இப்பதான் எனக்கு காரணமே புரியுது. எதுக்காக போட்டான்னு எனக்கு இவ்வளவு புரியல. நான் ஏன் போடுறாங்கன்னு கேட்கிறேன். இதெல்லாம் சரி, அடுத்தது நான் கேட்கிறேன். சரி, தோழமை தானே. நீங்க முதல்ல சொன்னதுக்காக சொல்றேன். எங்க கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அவருடைய தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இப்ப 20 நாளைக்கு முன்னால பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு
150 பேர் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை திமுகவில் சேருகிறார்கள் அப்படின்னு உள்ளூர் மந்திரி எல்லாரையும் வச்சு துண்டு போட்டு மாலை போட்டு பத்திரிகை பேட்டி கொடுக்கிறார். இது தோழமை பலப்படுத்தவா தோழமை பலவீனப்படுத்தவா? எனக்கு புரியலமா, கொஞ்சம் சொல்லுமா. அதே தொகுதி இவர் உள்ளூர் எம்எல்ஏ, காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர். ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குது. யார் யாரையோ உள்ள கோயிலுக்குள்ள விடுறாங்க, இவரை வெளியே தடுத்து நிறுத்துறாங்க. உடனே அரசாங்கத்தால் சொல்லப்பட்டது என்ன? யாரோ அதிகாரிகள் செஞ்ச தப்பு. நான் திரும்பி அன்றைக்கும் கேட்கிறேன், இன்றைக்கும் கேட்கிறேன், அந்த தவறை செய்த அதிகாரிகள் மீது நீங்க எடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்கிறேன். நான் காரண காரியங்களோட தான் சொல்றேன், வேடிக்கையாரெல்லாம் சொல்லல. இது போல அதை போலவே எங்களை கீழ்மட்டத்திலே கட்சி வளராமல் பார்த்து கொடுக்கின்ற அந்த வேலையை செய்யறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நான் சமீபத்தில் அதை வெளிப்படையாக சொன்னேன். எங்கள் சொந்த ஊர் உட்பட உள்ளாட்சி தேர்தல் இருக்கிற போது சீட்டே கொடுக்கறது இல்லை. டெல்லியில் இருக்கின்ற எம்பி மட்டும் சொன்னால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது அந்த எம்பி தேர்தல் மட்டும் தான் பேசுவாங்க, மற்ற அவங்க கவனிக்க வாய்ப்பு இல்லை. சீட்டு கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுத்தாலும் அவனை தோக்கடிக்கிறது இவங்களே வேலை செய்யும். நீங்க சொல்ற இந்த அதிருப்தி எல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு உடனடியாக தலைமை முடிவு செஞ்சு கூட்டணி மாறி இருக்கணும், இல்லைன்னா தனியா நின்றுக்கணும், ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கணும். ஸ்டில் காங்கிரஸ் அலையன்ஸ் வித் டிஎம்கேன்னு தானே திரும்பவும் சொல்றோமா, உன் கருத்தை மாத்திக்கமா. கூட்டணி என்பது கூட்டணி ஆட்சியில் கூட்டணியாக இருந்தாதான் அது எப்போதும் கூட்டணின்னு அர்த்தம். வெறும் கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஒரு உடன்பாடு மட்டும்தான். அது தேர்தல் முடிஞ்சுட்டா அதுக்கப்புறம் கூட்டணி தொடருதுன்னு யாரும் அரசியல் தெரிந்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. தயவு செய்து இனிமே அந்த கருத்துல பாருங்க. விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய இந்த கூட்டம் ஆகட்டும், அவர் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட் வாங்குவாரு, மெஜாரிட்டியில ஜெயிப்பாரு, இது எல்லாமே ஒரு ஹைப்பு. இதை நம்பி எப்படி காங்கிரஸ் கட்சி அங்க போகும்? அப்படி யாருமா சொல்றா? இல்ல ஹைப்பு அப்படிங்கறது ஹைப்புன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதை நம்பி ஏங்க விஜய் பின்னாலும் பெரிய கூட்டம் போகுது நீ தானமா சொல்ற? ஆமா, மனுஷன் தான் போறானா ஆடுபாடு போகுதா? அது சினிமா கவர்ச்சியில கூட போகும். இப்ப திமுக பின்னால சினிமா கவர்ச்சி வந்துச்சா இல்ல பெரிய அரசியல் சித்தாந்தவாதிகள் வந்தாங்களா? அதிமுக பின்னால சினிமா கவர்ச்சி வந்துச்சா இல்ல சாக்ரட்டிஸ் பேரனுக்கு வந்தாங்களா? என்னமா இது கேள்வி? மனிதர்கள் ஓட்டு போட்டா செல்லுமா செல்லாதா? அவன் யாரா இருந்தாலும் அவன் போடுற, உனக்கும் ஒரு ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான், பெரிய அறிவாளிக்கு ஒரு ஓட்டு தான், பைத்தியக்காரனுக்கு ஒரு ஓட்டு தான். எண்ணிக்கையில் வருக அதிக எண்ணிக்கையில் போடுற ஓட்டு போட்டா அதுதான் வெற்றி. ஜனநாயகத்தில் அதுதானே. நான் பெரிய அறிவாளி, நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு ஓட்டு நானே போடலன்னா அது ஜெயிக்க முடியாது. ஜனநாயகத்தில் யார் அதிக வாக்குகள் வாங்குறாலும் ஜெயிக்கிறாங்க. விஜயை பார்க்கிறதுக்காக கூட்டமாக போறாங்க. ஆனாலும் அப்ப உங்களை பார்க்க ஏன் வரல? உங்களை பார்க்க ஏமா வரல? அதை சொல்லுமா. தேர்தல்னு வரும்போது வீட்டுக்கு வீடு அப்படின்னு பார்க்கும்போது ஓட்டுக்கு இவ்வளோன்னு பணம் கொடுத்து ஜெயிக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில எப்படி விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக ஓட்டு விழுகும்னு எப்படி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டு வாக்காளர்கள் நீ அவமானப்படுத்துறமா. வீட்டு வீடு போய் பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றியே, மனசு வலிக்குதுமா. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல இந்த கட்சிக்கு அரசியலுக்கு வருகிற போது அரசியல் என்பது ஒரு வேள்வி. நம்மை அழித்து கொண்டு சமூகத்துக்கு ஏதாவது சேவை செய்ய வழி இருக்கான்னு. உங்க ஊர் இப்ப ஈரோடுல தானே இருக்க, பக்கத்துல கோவிச்செட்டிப்பாளையம்னு ஒரு ஊர், போய் நாளைக்கு போய் விசாரிச்சு பாருமா. லட்சுமண ஐயர்னு ஒருத்தர் 400 ஏக்கர் சொந்தக்காரர். அவருடைய 19வது வயதுல அவர் அறிமுகப்படுத்துறாங்க காந்தி கிட்ட. இவர் பிராமணர், லட்சுமணன் பேரு, வசதியானவர் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. ஒற்றை சொல்றாரு காந்தி, நீங்க வசதியானவர் சொல்றீங்களே, ஏன் அரிஜன சேவை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த ஒற்றை வார்த்தைக்காக அரிஜனங்களுக்கு இன்னும் ஹாஸ்டல் வச்சு எவனிடமும் ஒரு பைசா வசூல் பண்ணாம, இப்போ ரொம்ப பேர் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஊர் பூரா வசூல் பண்ணி அதை செய்வான், ஒரு பைசா வசூல் பண்ணாமல் பல்லாயிரக்கணக்கான பட்டியலின இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு படிக்க வச்சு அனுப்பினார். அந்த ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் அவர் இடத்துல கட்டப்பட்டது, அந்த ஊரில் இருக்க பஸ் ஸ்டாண்ட் அவர் இடத்துல கட்டப்பட்டது. அதுக்கெல்லாம் காசு வாங்கலை. சாகும் வரை அவர் சட்டையை வேட்டி துவச்சு போட்ட சட்டை போட்டு வருவார், ஒரு சாதாரண ஸ்லிப்பர் போட்டு வருவார். ஒரு வீரனை போற்றுங்கள், மீண்டும் ஒரு வீரன் தோன்றுவான். ஒரு தியாகியை போற்றுங்கள், ஒரு தியாகி தோன்றுவான்னு சொல்லுவாங்க. அதை போல இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்களைப் போல ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, நான் நிதர்சனமானதை தான் சொல்றேன். நிதர்சனம் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்கிறேமா, திமுக இருக்கிற யாரையும் சினிமா மூலமாக உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் பெரிய தியாகம். நான் திமுக யாருமா சுதந்திர போராட்டத்துக்கு போராடின ஒரு ஆள் சொல்லுமா? மக்கள் எதுக்கு ஆதரிக்கிறாங்க? அது ஒன்று. ரெண்டாவது, நீ சொன்ன வருத்தமா இருக்குமா, வீட்டுக்கு வீடு பணம் போயிட்டா ஓட்டு போடுவாங்கன்னு. அது உண்மையாக கூட இருக்கட்டும், அது சரியா தப்பான்னு யோசிக்க வேண்டாமா? அதை நாம்
உற்சாகப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய சரி எந்த தப்புங்கிறத பேச்சும் தாண்டி இருக்கக்கூடாது. நிதர்சனமானது அதுதான். அதைத்தான் நான் சொல்றேன். நிதர்சனம் என்பது வேறு, நாம் எப்படி இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று சொல்வது என்பது வேறு. இந்த பேட்டி என்ன நம்ம பொழுதுபோக்கு எடுக்கிறோம், மக்களுக்கு ஏதாவது புது செய்தி போகணும். அந்த செய்தியின் மூலமாக தவறே செய்கிறவன் பார்க்கிற போது கூட ஒரு வருத்தத்தோடு அதிலிருந்து அவன் திருந்தணும்னு நினைக்கிறோம். அதனால நல்லவைகளை நாம் சொல்லுவோம், தவறானவர்களை சொன்னாலும் இது கூடாதுன்னு சொல்லுவோம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி. உங்களுடைய கருத்துகளுக்கும். கூட்டணி அமைதா இல்லையாங்கிறத நாங்களும் வெயிட் பண்ணி உங்களுடைய பார்க்கிறோம். விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம்.